இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை அப்போஸ்தலர் நடபடிகள் அதிகாரம் 10 வசனம் 4. உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்தெட்டி இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த கால வேளையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார். ஜெபத்தினால் வருகிற ஆசீர்வாதத்தை நம்ம ஒவ்வொரு நாளும் தியானித்து கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கு ஜெபத்தினால் கிடைக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதம் என்னன்னா, பிரத்யட்சமான தரிசனங்களை நம்ம பார்க்க முடியும். எந்த அளவிற்கு நம்ம தேவனோடு சேருகிறோமோ, எந்த அளவிற்கு நம்ம ஏசப்பா கிட்ட போறோமோ, தரிசனங்களை நம்ம பார்க்க முடியும். பிரியமானவர்களே, அப்போஸ்தலர் நடபடிகள் 10வது அதிகாரத்துல ஒரு குடும்பத்தை குறித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. குடும்ப ஜெபம் செய்கிற ஒரு குடும்பம். கொர்நேலியு சாதாரணமான ஒரு மனுஷன் இல்ல. இத்தாலியா பட்டாளம் எண்ணப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியா இருந்த ஒரு மனுஷன் தான். இந்த மனுஷன் வேதத்துல அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவ பக்தி உள்ளவன், தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவன், ஜனங்களுக்கு தர்மங்களை செய்கிறவன், தேவனை நோக்கி ஜெபிக்கிற ஒரு தேவ மனுஷன், எப்பொழுதும் ஜெபிக்கிற ஒரு தேவ மனுஷன். அவங்க மட்டும் இல்ல, குடும்பமே தேவனுக்காக பக்தியா இருந்த குடும்பம். ஒரு மனுஷன் கர்த்தருக்காக நின்றால், கர்த்தரை தேடினா எவ்வளோ பிஸி தான். ஒரு பட்டாளத்துக்கே ஒரு 100க்கு அதிபதி தான். ஆனாலும் ஏசப்பா மேல அவ்வளோ ஒரு வாஞ்சை, அவ்வளோ ஒரு தாகம். ஜெபிக்கிற இந்த தேவ மனுஷனுக்கு பிரத்யட்சமான ஒரு தரிசனம் கிடைத்தது நம்ம பார்க்கிறோம். 3வது வசனத்தில் 9ஆம் மணி நேரத்துல அவர் தேவ சமூகத்துல ஜெபித்து கொண்டிருக்கும் போது, கொர்நேலியுவே என்று அழைக்கிற தேவ தூதனுடைய பிரத்யட்சமான ஒரு தரிசனத்தை இந்த கொர்நேலியு பார்க்கிறார். பிரியமானவர்களே, உங்களுக்கும் தரிசனங்கள் வேணுமா? தேவ சமூகத்துல காத்துருங்க, செபியுங்க. இந்த கொர்நேலியு மூலமாய் ஒரு பெரிய ஒரு ரிவைவல் அந்த நாட்கள்ல உண்டானது. பேதுருவை கர்த்தர் அழைத்து வர சொல்லுகிறாரு. அங்க பயங்கரமான ஒரு மீட்டிங் நடக்கிறது. கொர்நேலியு தன்னுடைய ரிலேஷன்ஸ் எல்லாரையும் கூட்டி கொண்டு வருகிறார். ஜெபிக்கிறாங்க, வசனத்தை கேட்கிறாங்க. பரிசுத்த ஆவியானுடைய பிரசனம் அளவில்லாமல் ஊற்றப்படுகிறதை நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஜெபம் பிரத்யட்சமான தரிசனங்களை பார்க்கும்படியாய் செய்யும். நீங்களும் தேவ சமூகத்துல அமர்ந்தா உங்கள் நிமித்தம் உங்க குடும்பத்துல ஒரு மாற்றம் உண்டாகும். கர்த்தர் உங்களோடு பேசுவார், தரிசனங்களை கொடுப்பார், கர்த்தர் நடக்க போகிற காரியங்களை வெளிப்படுத்துவார். செபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா. கொர்நேலியு தன்னுடைய குடும்பத்தோடு பக்தியா இருந்தது நிமித்தம் பிரத்யட்சமான தரிசனம் கண்டானே. கர்த்தாவே, குடும்பம் முழுவதுமாய் சேர்த்து கொண்டு தேவ சமூகத்துல காத்திருந்தான். ஆவியாண்டிய பிரசனம், ஆவியாண்டிய வல்லமை ஊற்றப்பட்டது அந்த நாட்கள்ல. தேவ பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். குடும்பங்களை ஆசீர்வதிங்க, குடும்பங்களை காத்து கொள்ளுங்க. சமாதானத்தால் நிரப்புவீராக, சந்தோஷத்தால் நிரப்புவீராக. ஜெபிக்க முடியாதபடி இருக்கிற தடைகள் இயேசுவின் நாமத்தினால மாறி போகட்டும் ஆண்டவரே. ஏசப்பா, கர்ப்பத்தின் கனிக்காக காத்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, கர்ப்பிணிகளை ஆசீர்வதிங்க, திருமணம் ஆக வேண்டிய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, நல்ல வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இயேசுவே, நீர் ஆசீர்வதிக்கிற தகப்பனப்பா. நெருக்கங்கள் மாறட்டும், போராட்டங்கள் மாறட்டும், பலவீனங்கள் மாறட்டும். என் ஆண்டவர் அற்புதத்தை செய்வீராக. இந்த நாள் முழுவதும் கத்த தாங்கி நடத்துகிறபடினால ஸ்தோத்திரப்பா. பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. உங்க கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளை கத்தர் ஆசீர்வதிங்க. நல்ல எக்ஸாம்ஸ் எழுத கத்தர் உதவி செய்யுங்க. குடும்பங்களை சமாதானம் உண்டாகட்டும். செய்கிற வியாபாரங்கள், தொழில்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, கத்தர் உங்களோடு பேசி இருக்கிறார். கத்தர் நிச்சயமாய் உங்க வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்வார். உங்களுக்காக ஒரு ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக, எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறதை பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கும் என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. God bless you.